ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நாம வந்துட்டு பார்க்க போறதும் ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ தான். என்னப்பா நீ வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ல இறங்கிட்டியா அப்படின்னு கேட்டீங்க. வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ எனக்கு சுச்சுவேஷன் அமையுது. அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு EDK. EDKவா அப்படின்னா ஹெவன்டி கட்டிப்பான் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபிலிமோட பேரு. ஏன்பா இந்த ஷார்ட் இப்படி ஒரு பேரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். EDK அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் எவன்டி உன்னை கட்டிப்பான் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் அண்ட் இந்த படத்தோட மெயின் பிளாட்டும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறேன் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இவரை பற்றி நான் ஒன்று சொல்லிட்டு இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறேன். ஓகே, இவர் யார் அப்படின்னா வந்துட்டு மகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ இவர் வந்துட்டு சேம் ஏஜ் தான். அப்போ இவர் நார்மலாக இந்த டெலிவரி ஓட்டிக்கிட்டு சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடியாலையும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. 2 வருஷத்தில் 1 கோடி சம்பாரிச்சு காட்டணும்னு சொல்லியிருந்தோம். சேலஞ்ச் ஆரம்பித்து 8 மாதம் கிட்ட முடிஞ்சிச்சு. நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்குமா. பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்தாச்சு. அப்படி வாங்குறது பார்ட்னர் பார்த்துப்பாரு. இன்னும் கொஞ்சம் மாதங்களில் ஃப்ளாட் போட்டு ரெடி ஆகிடும். அப்போ அந்த பிஸ்னஸை சோஷியல் மீடியாவில் கொண்டு வரேன். போன வருஷம் இந்த டைம்லாம் யூடியூப்லேருந்து வெறும் 8000 ரூபாய் தான் வந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் மாதம் 35,000 வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா டெலிவரி வேலை பற்றியும் நம்ம வீடியோவை போட்டாச்சு. இப்போ அப்பப்போ டைம் கிடைக்கும் போல ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கோம். இதுதான் ஏர்னிங்ஸ் பயங்கரமாக இருக்குது. இது இல்லாமல் ரெஃபரன்ஸ் பண்ணுறது மூலிமா 50,000 கிட்ட வந்திருக்கு. இதுவும் சக்ஸஸ் தான். இது இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஆக்டர் ஆகணும், டேரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும், சிங்கர் ஆகணும், ரிலீசிக்ஸ்ட் ஆகணும் வர சொல்லியிருக்கணும். சொல்லக்கூடாது, செய்யணும். அதுக்காக எந்த மூவ்ஸுமே பண்ணலையே. பெருசாக டைமும் கிடைக்க மாட்டேங்குது. 2 லட்சம் பட்ஜெட்டில் ஒருத்தர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்காரு. யூடியூப்லேருந்து 20 லட்சம் கிட்ட ஒரு ப்ராஃபிட்டே வந்திருக்கு. நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னு. எனக்கு எப்போல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கும் அப்போ நாங்கள் அக்காவுக்கு தான் கால் பண்ணுவேன். அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்கள், முயற்சி பண்ணி தோக்கதோட முயற்சியே பண்ணாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தோல்வியாக. அதுக்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத துறையிலலாம் காசு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்மளை விட சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஒருத்தர் நம்மகிட்ட ஷார்ட் ஃபிலிம் கதை ஒன்று சொன்னார். ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். நம்ம யூடியூப்லேருந்து வர கொஞ்சம் இன்கம் எடுத்து எவன்டி கட்டிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் டைமாக நம்ம நடிச்சும் இருக்கோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஷார்ட் ஃபிலிம் நான் நினச்சதோட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆல்ரெடி 100கணக்கான பேர் மேலே பார்த்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக யூடியூப்பில் போய்ட்டு EDKன்னு சர்ச் பண்ணுங்கள், நம்ம ஷார்ட் ஃபிலிம் வரும். அப்படின்னா எவன்டி கட்டிப்பான்னு சர்ச் பண்ணுங்கள், வரும். லிங்க் வந்து பயோல கொடுத்துருக்கேன். டச் பண்ணாலே நம்ம ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்துலாம். கண்டிப்பாக பார்த்து உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு ஒப்பீனியனோ அதை நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கணும், அதை என் வாழ்க்கையே மாற்றலாம். கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என் உழைப்பு மேலே இருக்க நம்பிக்கையை சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 டிசம்பர் 31 1 கோடி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி காட்டுவேன். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாகவும் ஆயிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நடக்குமா நடக்காதா? நடக்குங்க, நம்பிக்கை இருக்குது. நம்மள மாதிரி பசங்க ஒரு தடவை ஜெயிச்சா ஒத்துக்க மாட்டாங்க, ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும், ஜெயிப்போம். அண்ட் இவர் நான் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அது எனக்கு சஜஷன் ஆச்சு. அந்த டெலிவரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்விக்கி ஓடிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு மீட் பண்ணுறது, ஸோ இவர் கஷ்டப்படுறது எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப சூப்பர் அண்ட் சூப்பர் பிரதர், செம்ம. அண்ட் இப்போ அவர் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலனாக வந்துட்டு ஒரு முதல் ஸ்டெப்பு மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த EDK அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு கதை என்ன அப்படின்னா, ஒரு நார்மலா வந்துட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸா பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டி மாதிரி ஒன் நைட்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் வந்துட்டு ஒருத்தங்க கேட்கறாங்க. அப்ப இவர் வந்துட்டு அதை காமிக்கிறாரு, மகேஷ். ஸோ காமிச்ச உடனே வந்துட்டு யாருக்குமே எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதை தாண்டி ஒரு சம்திங் டிஃப்ரெண்டா திடீர்னு ஒருத்தரோட லவ் ஃபெயிலியர் கதையை வந்துட்டு மகேஷ் கிட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லும்போது இவர் சொல்லும்போது அவ யாரு, அவளோட போட்டோ காமி அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு ஷாக். அங்க அப்ப என்ன ஆச்சு
அப்படிங்கிறதான் கதை. ஸோ ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம், ஒரு 7 நிமிஷத்துக்கு மேல இருக்கிற, ஒரு 8 நிமிஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமே. இடிகே அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிளாட் கதை வந்து நமக்கு தெரியும். நமக்கு படம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது மாதிரி வந்திருக்குது என்னது. பட் இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தல இதுக்கப்புறம் நான் என்ன கேட்டா என்ன செருப்பால் அடித்தல நீ. இந்த கதை அண்ட் இந்த விஷுவல்ஸ் வந்துட்டு மேக்கப் பண்ணது அண்ட் அந்த தண்ணி அடிக்கும் போது, சிகரெட் பிடிக்கும் போது இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒருத்தருடைய ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஒருத்தனை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் புரிய வச்சிருந்தாங்க. அண்ட் பார்ட் 2க்கு தொடரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்குற மாதிரி, இன்னும் இருக்குப்பா இது என்ன இன்னும் இருக்கு அப்படி மாதிரியும் ஒன்று காமிச்சிருந்தாங்க. அது பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய டியூரேஷன் வச்சு நிறைய பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் வந்து எனக்குள்ள இருந்துச்சு. மற்றபடி இந்த ஒரு கதையை நான் பார்க்கும்போது, இந்த ஒரு இதை பார்க்கும்போது நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருக்கிறேன், யதார்த்தமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்கள். பட் ஆனா இந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு யதார்த்தம் அப்படிங்கிற ஒரு இது தோணவே இல்லை. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஃபிளாட்டா சப்பையா போகாம ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் செஷன்ல வந்துட்டு பசங்க கூட உட்கார்ந்து இருக்கும் போது வந்துட்டு தம் அடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு எதுவுமே தெரியாது, யாரையாவது பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் சில பேருக்கு எதுவும் தெரியாம வந்துட்டு வேணும்னே நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு உட்காந்துட்டு இந்த சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்காக பண்ற பில்டப்பு இதெல்லாம் நமக்கு தெரியும். அதை பார்க்கும்போதே தெரியும், அதை பண்ற போதே என்னடா பண்ற அப்படி மாதிரி இருக்கு. ஸோ அது வந்துட்டு சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் எல்லாரோட ஃபேஸ்லயுமே வந்துட்டு ஒரு அந்த ரியாக்ஷன்ஸ் அது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம், அதுல நிறைய எமோஷனல்ஸை காமிக்கிறாங்க. அந்த எமோஷனல்ஸை வந்து ரியாக்ஷன்ஸ்ல காமிக்கணும், பேச்சுலையும் காமிக்கணும். அப்பதான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் குட்டியா இருக்கிறதுனால நமக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ அதை ரொம்ப நேர்த்தியை காமிச்சதுனால வந்துட்டு இடிகே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்குது. ஓகேயா, சிஸ்டரோட ஆக்டிங்கும் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, யதார்த்தத்துக்கு யதார்த்தம் வேற லெவலு அந்த மாதிரி. அப்படி எப்படின்னா வந்துட்டு நல்லவங்க மாதிரிதான் தெரிவாங்க, ஆனா நல்லவங்க கிடையாது. பெரிய பயங்கரமானவங்களா தெரிவாங்க, ஆனா அப்படி கிடையாது. ரொம்ப வித்தியாசமானவங்க, ரொம்ப பயங்கரமானவங்க. அது இப்ப நான் வந்து லைவ் போயிருந்தேன். ஸோ அந்த லைவ்ல கூட சொல்லியிருந்தேன் நானு, முன்னாடி பேசுறது, முக ரியாக்ஷன்ஸு அண்ட் அழகா சிரிக்கிறாங்க பசங்களை. நான் என்ன சொன்னேன், நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லவர் போல, இப்படிலாம் பார்த்து ஏமாறாதீங்க, அவங்களுக்குள்ள நிறைய அழுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கிளம்புடா கேடு கேட்டவனே சொன்னேன் நானு. அப்ப அதை வந்துட்டு நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே அப்பட்டமா. பிகாஸ் நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுனால அப்படி சொன்னனால தெரியல எனக்கு. ஏன்னா நான் இந்த லைவ் போறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஓகே அப்படி லைவ் போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அப்ப லைவ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதை லைவ் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பேசிட்டேன். நான் பேசினதுக்கு அப்புறம் நினைச்சேன், ஓகே இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பேசியிருக்கிறோம் அப்படி மாதிரி ஒரு இதுவும் வந்துச்சு, என் மடல் ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் இந்த படம் பத்தி கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்கு. எந்தெந்த மீட்டர்ல வந்துட்டு எந்தெந்த கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல எந்தெந்த எமோஷன்ஸை காட்டணுமோ, எந்தெந்த இடத்துல எதை வந்துட்டு கட் பண்ணணுமோ, எந்த இடத்துல எதை வந்துட்டு கொண்டு வச்சா ட்விஸ்ட் கரெக்டா இருக்குமோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்துட்டு காமிச்ச படம் தான் வந்துட்டு இடிகே. எவண்டி கட்டிப்பான் 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 எவண்டி கட்டிப்பான். ஸோ ஆனா நேம் சச் பியூட்டிஃபுல் நேம் ப்ராபா. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே வந்துட்டு இவர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஷார்ட்ஃபிலிம் பண்ணுவேன், அது நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும், நீங்க அதை பாப்பீங்க அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஒரு 20 minutes 25 minutes ஆகுது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஃபிலிமா வந்துட்டு முடிச்சது, இட்ஸ் ஓகே, வேற என்ன சொல்றது தெரியல. அண்ட் அந்த விஷுவல்ஸ், ஓகே, பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ். ஸோ இப்போ வந்து எப்படி சொல்றது அப்படின்னா வந்துட்டு அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும். அண்ட் வந்துட்டு அந்த இடம் அந்த மொட்டை மாடி, ஸோ அந்த பார்க்கறதுக்கு இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அதை காமிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு
ஒரு பதட்டத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது இருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு அதுலயுமே வந்துட்டு தொட்டி ஜெயா படமா என்ன படம்னு தெரியல. ஸோ ஒரு படத்தோட தம் வந்துட்டு அப்படி வந்துட்டு பாதி மடங்கி இருக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணாம ஸோ அது அது நான் நினைச்சேன் அப்படியே ஸ்டைலா பிடிப்பா போல அப்படின்ட்டு. பட் அந்த இடத்துல அதை பார்க்கும்போது வந்துட்டு எவ்வளவு வெறி இருக்கும் தலைவனுக்கு, இவ்வளவு பிக்சர் அப்படி மாதிரி வந்துட்டு. ஸோ அதை சூப்பரா காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அழகா பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சூப்பர் சன் அப்படிங்கிற சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் பண்ணி லைக் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிமே பார்த்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ அங்க என் சேனல்ல இருந்து யாராவது அங்க போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா நம்ம பேர் அங்க பதிவிடுங்க. கம் டு மாஸ்டர் ராஸ்கின் சேனல் அப்படி மாதிரி கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு போடுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு இதா இருக்கும், ஒரு ஹாப்பினஸா இருக்கும். காம கண்ண ஈசிஆர்ல ஓயோல கதற கதற செஞ்சியே பசங்களா சும்மா கதற 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 கொல்ல கொல்ல கதற 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 கதறணும் கதறணும் கதறணும். என் சேனல் நிறைய பேர் அங்கவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றது அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப ஹாப்பி எனக்கு. அண்ட் நீங்க உங்களை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன், நான் சொல்றது மட்டும்தான் நல்லா இருக்குது, ஓ பார்த்தா நல்லா இருந்துரும் அப்படி மாதிரிலாம் கிடையாது. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படி மாதிரி நீ பார்த்துட்டு உன்னுடைய கருத்தை அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லு. ஓகே, ஸோ அதுதான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டு ஸ்போர்ட்டிவா இருக்கிற பர்சன் தான். இப்போ வந்து என்ன மைனஸா இருக்குன்னு சொல்லுங்க, நான் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அவங்களோட இதை பாருங்க. அது எப்படி நான் பாக்குறது எனக்கு தெரியல எங்க அப்படின்னு கேட்டீங்க வந்துட்டு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சூப்பர் சன் அப்படிங்கிற சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு இந்த படத்தோட பேரு EDK, எவன்டி ஒன்னு கட்டிப்பான், அவ்வளவுதான், எவன்டி கட்டிப்பான். ஸோ மறக்காம செக் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்ஸும் அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்க. புதுசா வந்துருக்கீங்களா நண்பா நம்பி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கான இது உங்களை தேடி வரும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும். ஸோ இந்த ரிவ்யூவை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மீன்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் ராஸ்கின். பாய்.